கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அறிவுசார் வழித்தடம் குறித்து தவறான வதந்தி பரப்பப்படுகிறது. பொதுமக்களையும் விவசாயிகளையும் பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அரசு செயல்படுத்தாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கென்று அரசு அறிவித்துள்ள அறிவுசார் வழித்தடம் குறித்து சில தவறான வதந்திகள் பரப்பப்படுகிறது. சென்னையில் ராஜீவ்காந்தி சாலை இருப்பது போல் கிருஷ்ணகிரியில் ஒரு அறிவுசார் வழித்தடம் உருவாக்க வேண்டும் என திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பெங்களூருவுக்கு இணையாக ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக அறிவுசார் வழித்தடம் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது தவிர எந்த பணியும் துவங்கப்படவில்லை. அதற்குள் சிலர் தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலம் எடுக்கப்படும் என்று பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர். குறிப்பாக கெலவரப்பள்ளி அணையின் பாசன பகுதியில் இந்த திட்டம் வரப்போகிறது என்றும் வதந்தியை பரப்பி வருகின்றனர். இதுகுறித்து மாவட்டத்தினுடைய விவசாய பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள், மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் முதல்வரை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தனர். அப்பொழுது முதல்வர் தெளிவுபடுத்தியுள்ளார். பொதுமக்கள், விவசாயிகளை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு திட்டத்தையும் நமது அரசு செயல்படுத்தாது என்று உறுதிமொழியை வழங்கியுள்ளார். மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன், மாவட்டத்தினுடைய விவசாயிகளையும் பொதுமக்களையும் பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் நமது அரசு செயல்படுத்தாது என தெரிவித்தார். 5 ஆண்டுகால திராவிட மாடல் அரசினுடைய வெற்றிக்கு சாட்சி தான், எடுத்துக்காட்டு தான் உங்களுடைய மகிழ்ச்சி. கடந்த 5 வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தனக்கு வாக்களிச்ச மக்களுக்கு மட்டுமல்லாமல் வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். குறிப்பா மகளிருக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி இருக்கு. 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம் கையெழுத்து. இன்னைக்கு இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்துல இந்த 5 வருஷத்துல மட்டும் தமிழ்நாடு முழுக்க சுமார் 920 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க. குறிப்பா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பயணங்களை மகளிர் நீங்க மேற்கொள்றீங்க. அதே போல பள்ளிக்கூடம் செல்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வச்சாங்க. இந்த திட்டத்தினால இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 73,000 குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் உணவு அருந்திட்டு வராங்க. அதே போல அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வியில் சேர விரும்புகின்ற மாணவிகள், சேருகின்ற மாணவர்கள், மாணவிகள், மாணவனாக இருந்தால் தமிழ் புதல்வர் திட்டம், மாணவியாக இருந்தால் புதுமை பெண் திட்டம்னு அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையும் நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 12 லட்சம் மாணவ மாணவிகள் இதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 56,000 மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச அதிநவீன லேப்டாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 20,000 மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்பை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இது போன்ற திட்டங்களால தான் ஒரு காலத்துல கல்வியில பின்தங்கி இருந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாம் அடைஞ்சிருக்கோம். நான் முதல்வன் வேலைவாய்ப்பு முகாமின் மூலமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 12,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,32,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகையாக வழங்கிட்டு இருக்கிறார். கிருஷ்ணகிரியில் மட்டும் சுமார் 3,55,000 மகளிருக்கு உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் போயிட்டு இருக்கு. இந்த திட்டத்தை, உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு ஒரு சிலர் முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. ஆனா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு மகளிருடைய அக்கௌண்ட்டுக்கும் மாசம் 5,000 ரூபாயை ஒரே ஷாட்ல ஒரே தவணையில கொடுத்திருக்கிறாங்க. அதாவது 3 மாதத்துக்கு சேர்த்து 3,000, கோடை கால சிறப்பு நிதியாக 5,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். மீண்டும் நம்முடைய ஆட்சி அமைஞ்சவுடன் அந்த உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தி தருவேங்கிற வாக்குறுதியும் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த பல்வேறு திட்டங்களால நம்முடைய மாநிலம் இந்தியாவிலேயே 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு முதல் மாநிலமாக உயர்ந்திருக்கு. இந்த வளர்ச்சியை இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம எடுத்துட்டு போகணும்னா இன்னைக்கு இவ்வளவு நலத்திட்டங்களை நம்முடைய அரசு பார்த்து செய்கின்றது. இங்கே மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க.
இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 4 லட்சம் சுய உதவி குழுக்கள் இருக்கின்றது. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் குழுக்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த 5 வருஷத்துல மட்டும் சுமார் 1,41,000 கோடி அளவுக்கு குழு சகோதரிகளுக்கு வங்கி கடன் இணைப்புகளை நாம கொடுத்திருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3,000 கோடி அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் குழு சகோதரிகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு கடன் தொகையாக பார்க்கல, குழு சகோதரிகளுடைய உழைப்பின் மீது வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தொகையாக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குழு சகோதரிகள் நீங்க சாதிச்சுட்டு வரீங்க. நீங்க ஒவ்வொருத்தருமே ஒரு தனி நிறுவனம் சொல்ற அளவுக்கு தொழில் முனைவோராக, பிசினஸ் மேனாக, ஆண்டர்பிரினராக மாறி இருக்கிறீங்க. அதனாலதான் ஐடி கம்பெனிகளை கொடுக்கிற மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு குழுவில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் அவங்களுடைய புகைப்படம், பெயர் போட்டு அச்சிடப்பட்டு ஐடி கார்டு, அடையாள அட்டையை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இந்த ஐடி கார்டுல உங்களுக்கு பல்வேறு பயன்கள் இருக்கு. உங்களுடைய தயாரிப்பு பொருட்களை 25 கிலோ வரைக்கும் 100 கிலோமீட்டர் வரைக்கும் அரசு பேருந்துகள்ல எந்த விதமான கட்டணமும் இன்றி நீங்க எடுத்துக்கொண்டு போய் விற்பனை செய்யலாம். ஆவின், கோஆப்டெக்ஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டண சலுகைகளும் இருக்கு. மகளிர் குழுக்களுக்கு திராவிட மாடல் 2.2 ஆட்சியில இன்னும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி காட்டுவார். அந்த உறுதியை தந்து வங்கி கடன் இணைப்பு பெற்ற அத்தனை பேரையும் வாழ்த்துகின்றேன். அதே போல இன்று வருவாய்த்துறை சார்பாக 21 நபர்களுக்கு கருணை அடிப்படையில வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். அவங்களுக்கும் இந்த அரசுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இங்க வீட்டுமனை பட்டாக்களையும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே வீடு கட்டுவதற்கான ஆணைகளையும் கொடுக்க இருக்கின்றோம். இருக்க இடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவை. அந்த தேவையை நம்முடைய அரசு தனி கவனம் கொடுத்து நிறைவேற்றிட்டு வருது. பட்டா வேணும்னு நீங்க அரசு அலுவலர்களுக்கு போன காலம் மாதிரி இன்னைக்கு உங்களுடைய வீடு தேடி, உங்களை தேடி வந்து அரசே உங்களுக்கான பட்டாக்களை கொடுத்துட்டு இருக்கு. கடந்த 5 வருஷத்துல மட்டும் சுமார் 24 லட்சம் பட்டாக்களை நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 88,000 பேருக்கு பட்டாக்களை நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. பட்டா பெற்ற இந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சொந்த வீடு அப்படிங்கிறது கடமை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து நினைவாக்கிட்டு இருக்கு. குறிப்பா கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூலம் 3 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த வகையில் தான் வீடு கட்டுறதுக்கான ஆணையம் இன்னைக்கு இங்கே கொடுக்க இருக்கின்றோம். இன்னைக்கு உங்களுக்கு வீட்டை மட்டும் நம்முடைய அரசு தரல, உங்களுக்கான ஒரு தனி முகவரியும் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. ஆகவே கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூலம் வீடுகளை பெற்றுள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில அன்பிற்கினிய மாற்றுத்திறனாளி சகோதரிகள் வந்திருக்கீங்க. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருத்தரும் மாற்றத்துக்கான திறனாளிகளா மாறி இருக்கிறீங்க. மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைக்கு என்னைக்குமே நம்முடைய அரசு குரல் கொடுத்திருக்கு. அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளை நேரடியா நியமனம் செய்கின்ற அந்த சட்டத்தை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு நிறைவேற்றி காட்டியிருக்கு. இவ்வளவு நாள் தங்களுக்காக மற்றவங்க குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில் இருந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிற இடத்திற்கு மாறி இருக்கிறாங்க. ஆகவே உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நம்முடைய அரசு அறிவித்துள்ள நாலேஜ் காரிடார் பத்தி சில தவறான வதந்திகள் சமீபத்தில் வரவிட்டு இருக்கு. எப்படி சென்னையில ராஜீவ்காந்தி சாலை இருக்கும், அதே மாதிரி கிருஷ்ணகிரியில உங்க மாவட்டத்தில் ஒரு ஐடி காரிடாரை உருவாக்கணும். இன்னும் சொல்ல போனா பெங்களூருக்கு இணையா ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளை வளர்த்து எடுக்கணும்னு நாலேஜ் காரிடார் திட்டம் அறிவிக்கப்பட்டு இருக்கு. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு இருக்கே தவிர எந்த பணிகளும் இன்னும் தொடங்கவில்லை. ஆனா அதுக்குள்ள சில பேர் இந்த திட்டத்திற்கு சாலை NH 948 சாலையினுடைய இருபுறமும் சுமார் 1 கிலோமீட்டர் வரைக்கும் நிலம் எடுக்கப்படும் பொய்யான தகவலை பரப்பி வராங்க. குறிப்பா கிழவரப்பள்ளி அணையினுடைய பாசன பகுதியில் இந்த திட்டம் வரப்போகுதுன்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்கிறாங்க. இது பற்றி இந்த மாவட்டத்தை சேர்ந்த விவசாய பெருமக்கள், பொதுமக்கள், நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு சக்கரபாணி அவர்கள் மற்றும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் நம்முடைய முதலமைச்சரை சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்களை முதலமைச்சர் கிட்ட சொன்னாங்க. அப்பவே முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லிட்டார், கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், பொதுமக்கள், விவசாயிகளை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் நம்முடைய அரசு நிச்சயம் செயல்படுத்தாதுன்னு உறுதிமொழியை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் மீண்டும் உறுதியோடு சொல்கின்றேன், விவசாயிகளை
பொதுமக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் நம்முடைய அரசு நிச்சயம் செயல்படுத்தாது. இது மக்களுக்கான அரசு, இது விவசாயிகளுக்கான அரசு. இன்னைக்கு